இஸ்ரேல் படையினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஹமாஸ் குழுவினரை எதிர்கொள்ள எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என இஸ்ரேல் கூறியிருக்கிறது. தாக்குதல் தொடர்பாக இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் நோர்கிலோன் இதனை தெரிவித்திருக்கிறார். எங்கள் போரை நாங்களே நடத்திக் கொள்வோம், பிற நாடுகளின் உதவி தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முழுமையான விவரம் என்ன? இஸ்ரேல் நாட்டில் நடைபெற்றுள்ள ஹமாஸ் தீவிரவாத தாக்குதலை ஏற்கனவே இந்தியா கண்டித்துள்ளது. தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் இந்தியா தெரிவித்திருப்பதற்கு இஸ்ரேல் நாடு நன்றி தெரிவித்திருக்கிறது. அதே சமயத்திலே இந்த போரில் பிறருடைய ராணுவ ரீதியான உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே எங்களுடைய போரை எங்களுடைய சொந்த வலுவிலே நடத்தி கொள்வோம் என பொருள்பட இஸ்ரேலிய தூதர் பேசியிருக்கிறார். ஆகவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எங்களுக்கு உதவி செய்வது உண்மைதான். எங்களுக்கு தேவையான தளவாடங்கள், ஆயுதங்கள் போன்றவற்றை அவர்கள் அளிக்கிறார்கள். அதை தவிர தொழில்நுட்பம் போன்றவற்றிலும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆனால் இந்த போர் எங்களுடைய போர், நாங்களே இதை போரிட்டு முடிப்போம் என அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாலஸ்தீன பகுதிகளிலே இஸ்ரேல் படைகள் கடுமையான தாக்குதல் நடத்தி வருகின்றன. அங்குள்ள பல அடுக்குமாடி கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதை தவிர ஹமாஸ் குழுவை சேர்ந்தவர்கள் எங்கெல்லாம் பதுங்கி இருக்கிறார்கள், தீவிரவாதிகள் எங்கெல்லாம் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் மற்றும் விமானப்படை. அத்தகைய சூழ்நிலையில் யாருடைய உதவியும் தேவையில்லை, நாங்களாகவே இந்த போரை நடத்துவோம் என இஸ்ரேல் தூதர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ஹமாஸ் போரின் பின்னணியில சில நாடுகள் இருப்பதாக முன்னதாக சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி வந்தது. இப்ப இந்த நிலையில் யாருடைய உதவியுமே தேவையில்லைன்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான போர் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றடைந்திருக்கு. இருவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை அடுத்த கட்டத்தை சென்றடைந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவின் பல்வேறு கூட்டாளி நாடுகள் இஸ்ரேலுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய பல போர்க்கப்பல்களை இஸ்ரேல் இருக்கும் பிராந்தியத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது. இதை தவிர அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆயுத உதவி, நிதி உதவி என இஸ்ரேல் நாட்டுக்கு தேவைப்படும் உதவிகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகிறார். இத்தகைய சூழலில் உதவி இருக்கிறது, ஆனால் உதவி இல்லாமல் நேரடியாக நாங்களே சண்டையிட எங்களால் முடியும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தான் இஸ்ரேலிய தூதர் பேசியிருக்கிறார். ஆகவே ராணுவ ரீதியாக இஸ்ரேல் படைகளே, அவர்களுடைய கமாண்டோக்களே இந்த போரை நேரடியாக நடத்துவார்கள் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார்.